அபிராமியின் பேரொளியில் கலந்து பாடுகிறார். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. தேவியை சிவந்த நிறமுடையவளாக தியானம் செய்ய வேண்டும். லலிதா சகஸ்ரநாமத்தில் தேவியின் செந்நிற காந்தியின் வெள்ளத்தில் பிரம்மாண்டமான அனைத்தும் மூழ்குகின்றன என்று கூறப்பட்டுள்ளது. தேவியின் நிறம் குங்கும நிறமா என்று சந்தேகம் கொண்ட ஒரு உபாசகர் திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகளை சந்தேக நிவாரணம் கேட்க சென்றபோது செக்கச் சிவந்த குங்கும நிறத்திலேயே அவருக்கு அந்த மகான் தரிசனம் அளித்தது வரலாறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் பாதி போடுறேன், மீதி பாதி பதிவு அடுத்த பகுதியில் பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.